பெயரிடுங்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து மற்றும் சில வரிகளை நாம் காண இருக்கின்றோம். கவிஞர் சுரதா ராஜகோபால் என்ற இயற்பெயர் கொண்டவர். இவர் நாகை மாவட்டத்திலே பிறந்தவர். சுப்புரத்தின தாசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டவர். கவிஞர் பாரதிதாசன் மீது அதிகமான பற்றுடையவர். துறைமுகம், தேன்மலை போன்ற அற்புதமான கவிதை தொகுப்புகளை படைத்தவர். இவருடைய தமிழில் பெயரிடுங்கள் என்ற கவிதையிலிருந்து சில வரிகளை பார்க்க இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக தமிழிலே பெயரிட வேண்டும், தமிழினுடைய அருமை பெருமைகளாம் உணர வேண்டும், அப்பொழுதுதான் தமிழில் பெயரிட முடியும் என்று தமிழினுடைய பெருமையும் அதனால் பெயரிடக்கூடிய முறைமைகளை பற்றி சில கருத்துக்களை அவர் கூறியுள்ளார். தாய்மொழியை வாய்மொழியால் அறியக்கூடும், தமிழ் பற்றை அவர் பெயரால் அறியக்கூடும். தாய்மொழியை ஒதுக்கி வைத்து பிற நாட்டாரின் கழுவல் மொழி பெயரிட்டு கொல நினைத்தல் தாய்ப்பாலை வேண்டாது நாய்ப்பால் உண்ண சம்மதிக்கும் தன்மையது போன்றதாகவும் வாய்மணக்கும் தமிழில் பெயரிடுவதாலே வாய் வெந்து போய்விடுமோ இட்டால் என்ன என்கிறார். தமிழை விடுத்து மற்ற பிற சமஸ்கிருதத்திலோ அல்லது வேற்று மொழிகளிலேயோ பெயர்களை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு அழைப்பதே அதன் அர்த்தம் கூட புரியாமல் வைத்துக் கொண்டு அழைக்கின்றார்கள். அது போன்ற ஈன செயல்களை தான் இவர் சாடுகின்றார். தாய்மொழியை வாய்மொழியால் அறியக்கூடும். நாம் அனைவருமே நமது தாய்மொழியில் தான் பேசுகின்றோம். அவரவர் பேசக்கூடிய பேச்சு மொழியை தாய்மொழியாக அமையும். எனவேதான் அவரவர் தாய்மொழியை வாய்மொழியால் அறியலாகும், தமிழ் பற்றி அவர் பெயரால் அறியக்கூடும் என்கிறார். நமது பிள்ளைகளுக்கு தூய தமிழ் சொற்களாலே தூய தமிழ் பெயர்களை சொல்வதால் மட்டுமே நமது தமிழ் பற்றி அறியக்கூடும் என்கிறார். தாய்மொழியை ஒதுக்கி வைத்து பிற நாட்டாரின் கழுவல் மொழி பெயரிட்டுக் கொள்ள பாருங்கள். நமது தாய்மொழியிலேயே அதிகமான அர்த்தம் பொதிந்த அழகிய சொற்கள் இருக்கின்றன, பெயர்களும் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு பிற நாட்டவர்களுடைய தழுவல் மொழியை பெயர்களை இட்டுக் கொள்ள நிற்பது தாய்ப்பால் இருக்கும் பொழுது நாய்ப்பாலை உண்ண சம்மதிப்பது போன்றதாகும். பாருங்கள், பெற்ற தாய் இருக்கும் பொழுது வேண்டாத பிறவற்றை நேசிப்பதை தாய்மொழியோ ஒத்து பார்க்கின்றார். சம்மதிக்கும் தன்மை இது போன்றதாகும். வாய் மணக்கும் தமிழில் பெயரிடுவதாலே பாருங்கள், நீங்கள் தமிழ் மொழியிலே பெயரிட்டு மீண்டும் மீண்டும் அந்த பெயரை சொல்லி உச்சரிக்கும் பொழுது நமது வாயே மணக்கும் என்கிறார். தமிழை அமுது என்றுதானே சொல்கிறோம். எனவே தமிழில் பெயரிடுவது நமது அமுதை பருகியது போல நமது வாய் மணக்கும் என்கின்றார்கள். பெயரிடுவதாலே வாய் வெந்து போய்விடுமா இட்டால் என்ன? தமிழிலே பெயரிட்டு அழைப்பதால் உங்கள் வாய் வெந்தா போய்விடும். இல்லை இல்லை, வாய் மணக்கத்தான் செய்யும். திருப்புகளை பாட வாய்மணக்கு என்கின்றோமே. தமிழ் மொழியே சாவை கொடுக்காத அளவுக்கு அற்புதமான மொழி தமிழ் அமுதை நாம் பருகுவோம், பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயரிடுவோம் என்று தன்னுடைய வரிகள் மூலமாக கவிஞர் சுரதா அவர்கள் சொல்கிறார்.